ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நம்ம தலை தோனி இந்திய அணிக்கு ஹெட் கோச் ஆயிட்டாரா? என்னங்க சொல்கிற? அடுத்த சீசன் ஐபிஎல் விளையாட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேக்கான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம தலை தோனி அந்த ஹெட் கோச்சுக்கான ஒரு இதில் அப்ளைவே பண்ணலங்க அவர். ஆனால் அவர் பேரை வச்சு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேர் மட்டும் இல்லை, நம்ம வீரேந்திர சேவாக் பேர், சச்சின் பேர் வச்சு, அதுக்கப்புறம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் அமித்ஷா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வச்சு ஃபேக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது. அது பிசிசிஐ கிளியராக தெரியும். அதனால் மொத்தம் 3000க்கும் மேற்பட்ட பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம பிசிசிஐ தேர்வு செய்வாங்க. தலை தோனி அப்ளை பண்ணியிருக்காரு, அவர் அடுத்த இந்திய அணி கோச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் எங்கேயுமே இல்லைங்க. ஒரு 2 நாள் முன்னே தாங்க ராஞ்சியில் எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் ஓட்டு போட்டு வீட்டில் தாங்க இருக்கார். அவர் எதுவும் பண்ணல. ஆனால் ஃபேக்கான நியூஸ் வருது, எதுவும் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்போ இல்லைங்க, இப்போ விடுங்க, இன்னும் ஒரு 3-4 வருஷம் போட்டுங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ஒரு ஹெட் கோச்சாவோ இல்லை ஒரு மேன்டராவோ கண்டிப்பாக அவர் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் இந்திய அணியில் இருக்காரு நம்ம தலை தோனி. அவரோட ஸ்கில்லும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸோ அவரோட ஒரு பேட்டிங் ஆடுற ஒரு விதமும் அது நிறைய பேர் இந்திய அணிக்கு, இந்தியாவை அடுத்து வர ஃப்யூச்சர் ஸ்டாருக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி ஃப்யூச்சர் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்திய அணி அழிகிற நிலமையில் தான் இருந்துச்சு. நம்ம கங்குலி காப்பாற்றி விட்டார். அது அப்படியே தொடர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ ஃப்யூச்சர்லேயும் நம்ம தலை தோனி இந்த மாதிரி காப்பாற்றி கொடுத்துட்டு போனார்னா கண்டிப்பாக இந்திய அணி மேலும் இன்னும் வேர்ல்டு கப்போ சரி எந்த கப் அடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் தலை தோனி இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்திய அணியில் எதனா ஒரு ரோல் அவர் கண்டிப்பாக வருவார். ஒன்று ஹெட் கோச்சாக வருவார், இல்லை மேன்டராக வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பிசிசிஐ நம்ம தோனியை விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, கௌதம் கம்பீர் தான் அடுத்து ஹெட் கோச்சுன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் கொஞ்சம் உண்மையான விஷயந்தாங்க. பிசிசிஐ நம்ம கௌதம் கம்பீர் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்காங்க. பேசின விதத்தில் பார்த்தா 95% கண்டிப்பாக கௌதம் கம்பீர் தான் இந்திய அணிக்கு அடுத்த ஹெட் கோச்சாக வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அஃபிஷியலாக எதுவும் விடலை, ஆனால் அவர் வரத்துக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் வேர்ல்டு கப்பே முடியல. வேர்ல்டு கப் முடிகிற வரைக்கும் ராகுல் டிராவிட் தான் ஹெட் கோச்சாக இருப்பார். அதனால் வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கௌதம் கம்பீரை சொல்லுவாங்க அஃபிஷியலாக பிசிசிஐ, அவர் தான் ஹெட் கோச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் டிராவிட் வேறு லாஸ்ட்டு சீரீஸ் இது இந்த வேர்ல்டு கப். அதனால் அவர் கொஞ்சம் வின் பண்ணி கொடுத்துட்டு போனார்னா கடைசி வரைக்கும் அவருக்கு பேர் நிற்கும், வேர்ல்டு கப் வின் பண்ண கோச்சுன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம இந்திய அணி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம இந்திய அணி இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பை அடிக்குமா அடிக்காதா என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் கம்பீர் தான் அடுத்த இந்திய அணிக்கு ஹெட் கோச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவருக்கும் விராட் கோலிக்கு வேறு ஆகாது, பார்க்கலாம். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.